எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் முன்னணி நடிகையாக இருந்தாலும் சரி, இரண்டாம் கட்ட நடிகையாக இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய முழு பங்களிப்பை அவர் சினிமா துறைக்கு அளித்திருக்கிறார் என்பது எந்த வகையிலும் ஒரு மாற்று கருத்தே இல்லாமல் இருந்திருக்கிறது. இதனால் அவருடைய சிறந்த ஒரு நடிகைக்கான விருதை பெற்றிருக்கிறார், வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றிருக்கிறார். இப்படி பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றிருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் நடிக்காமலேயே சினிமா துறையை விட்டு விலகியே இருந்தார். சவுகார் ஜானகிக்கு இளம் வயதிலேயே திருமணம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. திருமணத்துக்கு பிறகு அவர் கலைத்துறையில் தனது பயணத்தை தொடங்கினார் என்றுமே சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் திருமணமான பெண்கள் சினிமாவில் நடிப்பது அரிதாக இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் சினிமாவில் நடிப்பது என்பதே ஒரு பெரும் சவாலாகவே இருந்தது. அதையும் தாண்டி திரைத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் சவுகார் ஜானகி அவர்கள்தான். தன்னுடைய திரைப்படங்களை நடிப்பதற்கு முன்பே வானொலி கலைஞராகவும் அவர் பணியாற்றியதாகவுமே சொல்லப்படுகிறது. பின்னர் நாடக மேடைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி அதன் கலைப்பயணம் திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் நின்று விடாமல் மேடை மற்றும் காணொலி வாயிலாகவும் தங்களுடைய நடிப்பு திறமையை கடத்தி சென்றிருக்கிறார் என்பது எந்த வகையிலுமே மாற்று கருத்து இல்லாமல் இருக்கிறது. 1949 ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படமான சவுகாரு மூலம் திரையுலகில் அறிமுகமானார். அப்போதுதான் அவருக்கு சுமார் 18 வயது இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த படத்தின் பெயருடன் தொடர்புடைய வகையில் பின்னர் அவருக்கு அந்த படத்தில் இருந்துதான் சவுகார் ஜானகி என்றுமே அவருக்கு பெயர் கிடைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தெலுங்கு படங்களில் பல படங்களில் நடித்த அவர் 1950 ஆண்டுதான் தமிழ் சினிமாவில் முக்கியமான கதாபாத்திரங்கள் மூலமாக தனக்கென ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் நடித்தாலும் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய கடின உழைப்பு என்பது இந்த தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறது. தமிழில் முக்கியமான படங்கள், இன்றளவும் பேசக்கூடிய படங்கள் வளையாபதி, நான் கண்ட சொர்க்கம், பாலும் பழமும், புதிய பறவை, நீர்க்குமிழி, எதிர்நீச்சல், இரு கோடுகள் உள்ளிட்ட முக்கியமான படங்களில் நடித்தவர். இந்த படங்கள் எல்லாம் இன்றளவும் பார்க்கக்கூடிய படங்களாகவும் இன்றளவுக்கும் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாகவுமே இருந்திருக்கிறது என்றும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. குறிப்பாக இயக்குனர் கே பாலச்சந்திரனுடன் இணைந்து பணியாற்றிய படங்கள் அவரது நடிப்பு திறனை மேலும் வெளிக்கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இரு கோடுகள், அவர் நடிப்பில் வெளியான இரு கோடுகள் மறக்க முடியாத ஒரு நடிப்பாக இருந்ததாகவும் அந்த படத்தில் பலரும் அவருடைய நடிப்பு பாராட்டப்பட்டதும் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் தொடர்ந்து தனியாக வாழ்ந்து வந்த நிலையிலும் ஒரு பெண்ணாக அவர் பல்வேறு சவால்களை சந்தித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு மாநில விருதுகள் மட்டுமின்றி அவர் சிறந்த நடிகைக்கான விருது, வாழ்நாள் சாதனைக்காளரான விருது என பல்வேறு விருதுகளை பெற்ற ஒரு பெரும் கலைஞர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறை படைத்து சென்று இருக்கிறார். இவர் சவுகார் ஜானகி, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், எம்.ஆர். ராதா உள்ளிட்ட முக்கிய நடிகர்களோடு அவர் தொடர்ந்து திரைத்துறையில் நடித்து வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. காலப்போக்கில் கதாநாயகி வேடமில் இருந்து குணச்சித்திர மற்றும் தாயார் உள்ளிட்ட அதாவது அந்த முக்கிய கதாநாயகி வயதை கடந்த பிறகு முதிர்ச்சியான கதாபாத்திரங்கள், தாய் கதாபாத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு கதாபாத்திரங்களை அவர் நிராகரிக்காமல் தன்னுடைய பங்களிப்பு என்பது திரைத்துறையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தனித்த அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சவுகார் ஜானகி அவர்கள் தொடர்ந்து அந்த தமிழ் சினிமாவில் இருக்கட்டும், இந்திய சினிமாவில் இருக்கட்டும் அவருடைய பங்களிப்பை தொடர்ந்து செலுத்தி வந்திருக்கிறார். அந்த நிலையில் தான் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை ஏற்று நடிக்கக்கூடிய திறமை கொண்ட நடிகைகளில் ஒருவர்களிலும் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த ஒரு நடிகைகளில் ஒருவராக இவரும் இருந்திருக்கிறார். 5 மொழிகளுக்கு மேல் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த மூத்த நடிகை. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அவருக்கு வயது 94. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரகுபதியிடம் கேட்டு பெறலாம். ரகுபதி, நீங்க சொன்னது போல அவர் பல்வேறு குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்ச பாடல்களும் நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கு, அதை பத்தியும் சொல்லுங்க. ரகுபதி, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. ரகுபதி, நீங்க சொன்ன மாதிரி அவர் நிறைய பல்வேறு குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்க நடிச்ச பாடல்களும் நிறைய புகழ் பெற்றிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம். நடிகை சவுகார் ஜானகி பாடிய பாடல்கள் என்றும் இன்றளவும் கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கிறது. குறிப்பாக சவுகார் ஜானகி நிறைய பாடல்களையும் அவர் பாடியிருக்கிறார். ஒரே ஒரு ஊரிலே, பார்த்த ஞாபகம் இல்லையோ, நீரோடும் வைகையிலே உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்த அந்த திரைப்பட பாடல்கள் எல்லாம் அவருடைய பாடல்களில் வந்திருக்கிறது. அவருடைய அந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் இன்றளவும் ஒரு மறக்க முடியாத ஒரு பாடல்களாகவே இருக்கிறது. படிக்காத மேதை, புதிய பறவை, சவுகார் ஜானகி நடித்த பல்வேறு திரைப்படங்கள் இருக்கிறது. சவுகார் ஜானகி நடித்த படங்களுடைய தொடர்புடைய பிரபலமான அந்த பாடல்கள் இன்றளவும் கேட்கக்கூடிய
கருத்துக்கள் உள்ள பாடல்களாகவுமே இருந்து வருகிறது. அவருடைய சவுகார் ஜானகி நடித்த படங்களை தாண்டி பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் இன்றளவும் கேட்கக்கூடிய அதை ரசிக்கக்கூடிய பாடல்களாகவும் இருக்கிறது. அந்த அளவுக்கு அது இருக்கக்கூடிய அந்த வரிகள் அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது என்றே சொல்லலாம். சவுகார் ஜானகியோட அந்த நடிப்புடைய முக பாவனை என்பது அந்த பாடல்களுக்கு அந்த வரிகளுக்கு ஏற்றவாறு இடம்பெற்று இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.